நமஸ்காரம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 அமோகமா இருக்க போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன் அப்படின்னா, சூரியன் அப்படின்றவரு ஆட்சி பெற்ற நிலையில 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சோ வெளிச்சமாக போகுது பல விஷயங்கள். நீங்க எதெல்லாம் முயற்சி எடுத்தீங்களோ, எதெல்லாம் நடக்கவே இல்லை, இழுபறியா இருக்குன்னு நினைச்சீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே 16ஆம் தேதிக்குள்ளேயே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தெளிவா அரசுடன் நல்ல அந்யோன்யம், உங்களுடைய ஹையர் அபிஷியலோட அந்யோன்யம் சொல்லிட்டே போனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஒவ்வொன்னா எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சரி, பினான்சியல் செக்டார்னு எடுக்கும் போது வேற லெவலுக்கு நீங்க மூவ் ஆறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். ஒரு விஷயம் தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, 11ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தும் அவர் பவர் இல்லை. அப்புறம் 12ல சுக்கிரன் ஆட்சி பெறாரு. இதை நீங்க கண்டிப்பா கேர்ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது என்ன ஆகும்னா, உங்களை தூண்டி விட்டுரும். ஒரு விஷயத்த சின்னதா இன்வெஸ்ட் பண்ணியே ஜெயிக்கலாம். ஆனா இப்போ பிரம்மாண்டமா இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஆனா ஜெயிக்கிறது ஒரே லெவல்ல இருக்கும். அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செக்டருக்குள்ள ஒரு சின்ன லெவல்லயே போய் ரீச் பண்ண வேண்டியதை தூண்டுதலினால் அல்லது ஒரு ஆசையினால் தேவையில்லாம பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஆனா அதுக்கு மேலதான் உங்களுக்கு லாபம் வரும். பட் உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாயிடும். சோ அப்ப நீங்க இதுல இருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணணும்? புதன் அப்படின்றது லாபஸ்தானத்துலதான் உங்களுக்கு இருக்க போற 23ஆம் தேதிக்கு அப்புறம். சோ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய புதன் 10ஆம் வீட்லயே இருக்க போற. சோ அது எப்படின்னா இந்த மாசம் 4 நாள் கழிச்சு. சோ நீங்க என்ன பண்ணணும்? பிளான் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுங்க. இதுக்கு தேவையா இந்த அளவுக்கு நம்ம செலவு பண்றதுன்றது யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நியூ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுல பண்ணணும் அப்படின்றதுதான் நீங்க குறிக்கணும். ஏன்னா இப்போ நிறைய உங்களை டிராவல் பண்ண வைக்கும். அந்த டிராவல்னால நிறைய விஷயங்கள் நீங்க இன்புட் பண்ணுவீங்க. அது பிசினஸ்ல கண்டிப்பா அதை நீங்க தனித்துவமா நிக்கிறதுக்கு, ஏன்னா சூரியன் தனித்துவங்க. சம்திங் ஸ்பெஷலா லைட் போட்டு உங்களை காமிக்க போகுது. அந்த லெவலுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது. அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல செலவு மட்டும் ஜாஸ்தி பண்ணிடும். அப்ப அந்த செலவு பண்றதுக்கு முன்னாடி தேவையா 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 அப்படின்றத மட்டும் நீங்க யோசிச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். அதுல நோ டவுட். அதுலயும் பாத்தீங்கன்னா, இப்ப 5ஆம் வீட்டுல வேற ராகு இருக்காரு. அப்ப நீங்க பண்ணும்போது உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் அந்த இடத்துல இடைஞ்சல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதும் பிளஸ், அதே சமயம் அவங்களே ஜாஸ்தி பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நான் ரெண்டையுமே சொல்றேன்னு சொல்லும் போது, உங்க சுய ஜாதகத்துல இப்ப நடக்கிற திசா புத்தி என்னன்னு பாத்துக்கோங்க. சுய ஜாதகத்துல குழந்தைகளுடையதும் உங்களுடைய லாபஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் விரய ஸ்தானமும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு, ஒரு ஜாபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் பினான்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகே, சோ ஃபைனலி இட் இஸ் குட். கடன் நிச்சயம் அடைச்சிருவீங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசியில இருந்து நீங்க ஒரு ஜாப்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா தோணும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜாபை விட தான் தனித்துவமா நின்று ஒரு பிசினஸ் பண்ணணும்ன்ற ஆசை. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு உரிய காலகட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானத்துல 4 கிரகங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம். லாபம் அப்படின்னா அங்க விரயம் இல்லை அப்படின்றது. ஆனா அந்த சுக்கிர விரயத்தை மட்டும் செகண்ட் ஹாஃப்ல நீங்க கொஞ்சம் காஷனா இருந்தா போறோம். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா, உங்களை குரு டைரக்டா பாக்குறாரு. அப்ப குடும்பம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுது. அப்ப அந்த குடும்பமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த ராசிநாதன் அந்த குரு பகவான் உங்க ராசியிலே 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து பார்க்கும் போது
சம்திங் ரியலி குட்ங்க. இது சொல்லவே முடியல. அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. நீங்க மட்டும் மூவ் பண்ணீங்கன்னு இல்ல, உங்க குடும்பத்தையும் நீங்க மூவ் பண்ண வச்சீங்கன்றதோ, உங்க குழந்தைகளுக்காக அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணீங்கன்றதோ இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நிறைய டிரான்ஸ்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிரான்ஸ்பர் எல்லாம் உங்க குடும்பமும் வரவேற்கும். அங்க போறதுனால உங்களுடைய சௌகரியங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த ஒரே ஒரு நான் சொன்ன விஷயம், அந்த செலவு தேவையா அப்படின்றது மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலா ட்ரெயின்ல போலாம், இல்ல நான் பிளைட்ல போறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஒரு ஆசையை காமிச்சு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். சோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை வச்சு அது பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சம்திங் ரியலி சூப்பர். அதே மாதிரி திருமணம் அப்படின்றது அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. எந்த வயசாயும் கல்யாணம் ஆகல, நீண்ட நாட்களா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இப்ப நீங்க முயற்சி எடுங்க. ஏன்னா குரு 7ஆம் வீட்டுல இருந்து பாக்குறது மட்டும் இல்ல, பல விஷயங்கள் லாபகரமாகவும் இப்ப திருமணம் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு நிறைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ஸ்பவுஸோட சேர்ந்தும் கூட ஒரு தொழில ஆரம்பிக்கலாம். 2 பேரும் கை கோத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க போகலாம். குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அந்த 5ஆம் வீட்டுல ராகு இருக்கு. பட் அகைன் இவ்வளவு கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால லிட்டில் டிலேல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளால சிறு பிரச்சனைகள் இருக்க பெருசா பயப்பட வேண்டிய அமைப்புகள் ஒண்ணுமே இல்லைன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளா இருந்தீங்கன்னா எஜுகேஷன் வேற லெவலுக்கு இப்ப கூட்டிட்டு போயிடும். அதாவது இப்ப சூரியன் புதன் ஆதித்ய சூரியனும் புதனும் சேர்ந்ததுன்னா நீங்க பல பிளானிங் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும்ல, என்ன படிக்கலாம், என்ன போலாம், இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கலாமா, இல்ல இது போய் நம்ம சேர்றது ரைட்டா ராங்கா அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க உங்களுடைய தந்தையோட டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ரைட்டான ரூட்டுக்கு போய் தேவையான விஷயத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன் சுக்கிரன் இங்க இருக்கிறதுனால நீங்க ஈஸியா படிக்கிறது கூட நான் அங்க கூட இன்னும் நல்லா படிக்கலாமே அப்படின்னு ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் கட்டி அங்க நீங்க போய் தேவையில்லாம பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இதை மட்டும்தான் சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டே வரேன். பட் அதுல லாசஸ் வராது. அங்க போறதுனால நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ நட்பு, உங்களுடைய லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அப்லிஃப்ட்மெண்ட் தான் இருக்குமே, வேற ஒண்ணும் இல்லை. சரி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த ஹெல்த் அப்படின்ற விஷயத்த மட்டும் ரொம்ப ரொம்ப நீங்க எச்சரிக்கையா பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அப்லிஃப்ட் ஆகும்போது நீங்க அலைச்சல் அதிகமா இருக்கு, டிராவல் அதிகமா இருக்கு, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போறது அதிகமா இருக்கு. அந்த இடத்துல உங்களுடைய வயிறை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அதே மாதிரி ஹெரிடிட்டரி சம்பந்தமா லாங் ரன்ல இருக்கக்கூடிய லைக் டயபெட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் காஷனா இருந்துக்கோங்க. அண்ட் என்னதான் இருந்தாலும் 4ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கார். அவர் வக்ரமடைகிறதுனால மைனஸஸ் குறைவு. பட் அங்கே அவர் 4ஆம் வீட்டுல தான் இருக்காருன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய காலு, பாதம், நரம்பு மண்டலம், உங்களுடைய அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் டபுள் ட்ரிபிள் காஷனா இருந்தீங்கன்னா இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். மேலும் இந்த வளர்ச்சியை பன்மடங்காக்க உங்களுக்கு வேண்டியது முருகனுடைய அருள், குருனுடைய அருள். அப்ப திருச்செந்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியனுடைய வழிபாடு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அரசு வழி அனுகூலமும் சூப்பரா இருக்கு. அப்ப விருச்சிக ராசி விருச்சிக நண்பர்கள் என்ன பண்ணணும், இந்த மாசத்தை பெரிய லெவல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தியும் நீங்க பாத்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தென் இது எப்படி ப்ரொசீட் பண்ணலான்றதும் நீங்க பார்த்துக்கலாம். மேலும் இந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பேன். அதை நீங்க பார்த்து தெளிவடையலாம். சோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.